நீங்க கொடுக்க மாட்டீங்க, நீங்க சாப்பிட்டுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்க அம்மாட்டே சொல்லிட்டோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொத்து சுகம் சேர்த்து யாருக்கும் வந்து பின்னாடி சேர்த்து வைக்க போறது கிடையாது. அதே மெட்டுல முருகர் பாட்டு எட்டடி கொச்சுக்குள்ள முருகா எத்தனை நாள் இருந்த சாமி சரணம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழையும் பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதிரி vlogலாம் கண்டிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்க, நல்லா தெரியும். நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, வியூஸ் போகாது நல்லா தெரியும். ஏன்னா நல்ல விஷயம் பண்றதெல்லாம் vlog போகுது. இங்க பிராங்க் இந்த மாதிரி பண்றதெல்லாம் போகுதோ இல்லையோ, எங்களுக்கு வந்து நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றத எங்களோட மைண்ட் செட். அது வந்து சில பேர் நம்பாம இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த vlog நாங்க அப்டேட் பண்றோம். நீங்க வந்து ஒரு சிலர் வந்து நாங்க அன்னதானம் போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க கொடுக்கறது கரெக்ட் தான் ப்ரோ, அது எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேக்குறீங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா, நாங்க பண்றோமா பண்ணலையா பண்ணலாம் அவ்வளோ வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி இந்த பர்த்டே இந்த மாலை போட்டதான் எடுத்து, ஆனா இதுக்கு இடையில நிறைய கொடுத்துன்னு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போடுறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நீங்க உங்க வாயில ஏன் உழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறது இல்லை. பட் இந்த இது வாயில உழுவுறதுனாலயே என்னவோ எங்களால வந்து எதுவுமே ஸ்டாப் ஆகல. நீங்க என்னதான் பேசினாலும் நாங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இதை ஏன் மோஸ்ட்லி முக்காவாசி இதை நாங்க போடுறோம் அப்படின்னா, அதை வந்து vlogக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க. புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlogக்குள்ள போலாம். ஓகே, நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். என்னடா சாரி கட்ட திவ்யா கச்சுதான் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அங்க போய் கொஞ்சம் ஈஸியா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சர்ப்ரைஸ் இருக்கு. சோ அந்த சர்ப்ரைஸ் என்ன, திவ்யாக்கா ஏன் சாரி கட்டலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சர்ப்ரைஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நாங்களே சொல்லிட்டு அப்புறம் எதுக்குங்க vlog. ஆமா. சோ இந்த இது அன்னதானம் வந்து மோஸ்ட்லி இந்த vlog எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சூப்பர் சாட் யூபில சூப்பர் சாட் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும். ஆமாம், அது எல்லாமே சேர்த்து ஒரு பெருசாலாம் வரல, ஓரளவு குட்டி அமௌண்ட் வந்திருக்கு. அந்த அமௌண்ட் எடுத்து தான் இன்றைக்கி அன்னதானம் பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து போக போக பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம், நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நான் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்குறீங்க, சர்ப்ரைஸான பர்சன்ஸ்லாம் வர போகிறாங்க இந்த vlog. ஸோ அதனால vlog ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ போலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம். வாங்க போலாம். கார்ல தான் போறோம். கார்ல தான் போறோம். போயிடலாம் வாங்க. ஓகே, நல்லபடியா நடக்கட்டும். நம்பர்னு தெரிஞ்சோடனே லியோ போய் எங்க உட்காருக்கான் பாருங்க, மாடியில உட்காருக்கான். ஏன்னா அப்பதான் தூக்கி உள்ள போட்டு போக மாட்டோம்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. லியோப்பா லியோப்பா இங்கே பாருங்களேன், வாங்க. அப்பா போய் சாப்பாடு கொடுத்து முடியாந்துடுறேன், வாங்க. இங்கே பாருங்க, வீடு பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே பாருங்களேன், ஏன் கேட்சப் பண்ணுவேன். பேக்ரவுண்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமி ரூம் பயங்கரமாக வச்சுருக்காங்க, அதை நான் காட்டுறேன் இருங்க. பாருங்க எப்படி வச்சுருக்காங்க. விநாயகர், பெருமாள், நற்பசுவாமி, அப்புறம் இங்கிட்ட சிவன், அம்மன். எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கா. இங்கே ஒரு கருப்பா இருக்கா, செட்டப் பயங்கரமாக இருக்காங்க. அதுதான் அதுக்கு நான் எதுவும் முன்னாடியாவது அது எதுவும் செய்வேன். இப்போ எதுவும்
இந்த பக்கம் நம்ம எங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா வந்து எல்லாம் ப்ரிப்பேராக முடிச்சாச்சு எல்லா வேலையுமே. இது பாக்ஸ் போடணும் சாப்பாடை. ஸோ எப்படி போயிட்டுருக்கு இதுவரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் தம்பி கேனை வைக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 50 கேன் வாங்கியிருக்கோம். 50 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி பிளான் பண்ணி. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு இது வரைக்கும். இன்னும் இந்த குக்கிங் பாக்ஸு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ஆல்ரெடி அம்மா வாங்கிட்டாங்க. போய் பேக் பண்ணணும். பேக் பண்ணிகிட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் திவ்யா ஃபோனில் எடுக்க சொன்னேன் vlog. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போனாலும் தெரியும். நாங்கள் தண்ணி கேன் வாங்க போயிட்டோம். போட்டாச்சு வண்டியில் கிளம்புமா. ஃபைனல் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸில் தான் போட்டு கொடுக்க போகிறோம். இது சாப்பாடு, கவரில் அப்பளம். இது அப்பளம் வாளி. ஏமா ஸோ கைஸ் பேக்கிங்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும்.
நீங்கள் வந்து யூபி மூலிமா சூப்பர் சாட் கொடுத்தது வந்து ஓரளவு அமௌண்ட் வந்துச்சு, கொஞ்சம் அமௌண்ட்டு. பட் ஆனால் பத்தலை, இடையில காசு பற்றாமல் அப்புறம் அம்மாவோட காசு, அப்புறம் அம்மா வந்து அரிசி வாங்கி கொடுத்தாங்க. சில விஷயங்கள்லாம் அம்மா சேர்ந்து பண்ணாங்க, அம்மாவும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். அதாவது நீங்கள் கொடுத்த சூப்பர் சாட்டும் அண்ட் அம்மாவும் அமௌண்ட் போட்டு பண்ணி சிறப்பாக பண்ணோம். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்னதை வந்து நிறைவேற்றிருக்கேன். நீங்கள் வந்து யாரும் இதில் ஃபேக்கு அது இதெல்லாம் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னுமே எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை தான் எனக்கும் அம்மாவுக்கெல்லாம். பட் அதுக்கான ஒரு இது எங்களுக்கு அமையலை. இதுக்கப்புறமாவது அமையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? மட்டும் இல்லாமல் கடையிலே தான் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். கடையில் வாங்கியிருந்தால் ஒரு சாப்பாடு வந்து 45 ரூபா 50 ரூபா வரும் ஒரு சாப்பாடு. பிரிஞ்சி சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே அந்த அமௌண்ட் வரும். இல்லைன்னா 40 ரூபா அந்த அமௌண்ட் வரும். கொஞ்சம் டல்லான கடைக்கு போனால் 40 ரூபா வரும், கொஞ்சம் ஓரளவு கடையாக தான் 50 ரூபா வரும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையால் செஞ்சு இந்த மாதிரிலாம் பேக் பண்ணும்போது நல்லதாக இன்னும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான இது நடக்கும். நிறைய பேர் வேண்டுதல் சொல்லியிருந்தீங்க, நம்மக்கிட்ட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்காக தான் உங்ககிட்ட சூப்பர் சாட் கேட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அம்மா வந்து அவங்களால முடிஞ்சதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரோட இது வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் சேர்ந்து வேண்டி தான் கொடுத்தாங்க. நானும் அதே மாதிரி தான் வேண்டி கொடுத்தேன். நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி கொடுத்த ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ யூபியில் சூப்பர் சாட் கொடுத்த ஒரு சில பேருக்கு ரொம்ப 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 நன்றி. மெயினாக வந்து மண்டோத்ரேக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து நான் சொன்ன செகண்டே எதுவுமே யோசிக்காமல் நம்ம பண்ண முடியும். ஏன்னா சில பேர் இல்லை, பல பேர் இங்கே அப்படி தான் இருக்காங்க, ஃபேக்காக ஏமாற்றிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை. ஸோ அதனால் அது நான் சொன்னதை உடனே நம்பி எனக்கு வந்து உடனே அடுத்த செகண்டே கொடுத்த மண்டோத்ரேக்காவுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் அதை தாண்டி இன்னும் சில பேர் வந்து அவங்களால முடிஞ்சது கொடுத்தது வந்து ரொம்ப 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 நன்றி. என்னோடய ஃபேமிலியான எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேண்டுதல் சொன்ன எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வரப்போகிற வருஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும், உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சொல்றது அங்காளம்மா பாட்டு, அதே மெட்டில் முருகர் பாட்டு. எட்டடி கொச்சுக்குள்ள முருகா எத்தனை நாள் இருந்த மச்சூடு கட்டித்தாரே முருகனி. ரொம்ப நன்றிங்க ஐயா.
சூப்பர் சாட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்த எல்லாருக்கும் சூப்பர் சாட் கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொள்கிறோம். தம்பி இந்த மாதிரி சொன்னால் சாப்பாடு செஞ்சு இது பண்ணணும், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு. அதனால் இன்றைக்கி எல்லோரும் செஞ்சு கொஞ்சம் நல்லபடியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துருக்கோம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ गाइस. நாங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம். நாங்க நிறைய சொன்ன பேர் மாதிரி நம்பாம பண்ணிட்டோம். நீங்க இருந்தீங்க. வந்து நம்பாம இருந்தீங்க. அதுக்கு தான் நீங்க கொடுக்க மாட்டீங்க, நீங்க சாப்பிட்டுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்க அம்மாட்டே சொல்லிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் சொத்து சுகம் சேர்த்து யாருக்கும் வந்து பின்னாடி சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? நாங்கள் ஏதோ வாங்கி இல்லாதவங்களுக்கு தான் கொண்டு போய் நம்ம கொடுத்து நம்ம 4 பேர் நல்லா அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் கடைசி காலத்தில் இப்போ எங்களுக்கு நல்லா தான் இருக்கிறோம். கடைசி காலத்தில் எங்களை யார் பார்ப்பாங்க எவங்க பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால எந்த சொத்து சுகமும் நாங்கள் தேடி வைக்க போகிறதில்ல. கொடுக்கறத எல்லாரும் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போகிறோம். இதுதான் எங்களோட கடமையே. ஓகே गाइस, இன்னும் 2 சாப்பாடு இருக்கு. போற வழியில கொடுத்துட்டு போயிடுவோம். மீதி வந்து வீட்ல வந்து பேசுறேன் நானே. காய்ஸ் ஃபைனலா சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. தங்கமயிலே சாப்பிட். ஏய் யோஜோ அம்மா பாருங்க போயிட்டு இருக்காங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி டிஸ்ட் வச்சேன்னா, ஸோ இதுதான் அந்த டிஸ்ட். ஸோ நான் போய் கொடுக்குறத விட அம்மா கையில் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால அம்மா வச்சு கொடுக்க வச்சாச்சு. வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வெளில சாப்பிடல, வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும். பிரமணி அல்லவா சரி மாமா போவோம் டீ குடிக்க. கன்னிசாமி இப்போ டீ வாங்கி கொடுக்கும் நமக்கு. கன்னிச்சாமி புதுசா மலை ஏறும் நாளப்பா. நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டமா ஐயப்பனை இப்படி வச்சு. அண்ட் டு பி ஹானஸ்ட் அப்படியா? நீ கேள்வி தள்ளிட்டா இருக்காத. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. டீ குடிச்சேன். அது சுண்டல் என்ன செய்ய போகிறேன்? அழைச்சிட்டு தடு செய்வேன். அது ஒரு வேலை. சுண்டல் விற்கிறது ஒரு வேலை. அம்மா ட்ரீட் பண்ணுவாங்க. பால் கடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மூடிட்டாங்க. அம்மா வாங்கிக்கிறாங்க. இந்த கடையில் இருக்க பால் இங்கே இருக்குமே ஃப்ரெஷ்ஷாக வரும். நீ வாங்கி போட்டு பால். காஃபினா கசக்குமா? காஃபினா கசக்காது. சக்கரை போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு தானே. ஐயோ அவனை எல்லாம் பண்ணி ஜாட மாட்டுது பாருங்க. எனக்கு கொசு எங்கள் வீட்டில் பற்றி எவ்வளோ கொசு. ஆமா நீங்கள் பாலே தூக்கணும். ஓகே சரிம்மா பாய். ஸோ காய்ஸ் நல்லபடியாக வந்து நம்ம சொன்ன மாதிரி சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிறைவாக போணுச்சு. நிறைய சீக்வன்ஸ் வந்து எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் இந்த நாங்களே ஓனாக பண்ணுறதுனால சில சீக்வன்ஸ்லாம் எடுக்க முடியாமல் இருக்கும். பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய இடத்துல கொடுத்தோம். லாஸ்ட் ஒரு சில இடத்துல நான் கேட்ச் பண்ணிருக்கேன். நான் வீடியோல இருக்கனோ இல்லையோ இவங்க பண்றதுல நான் கேட்ச் பண்ணி தான் வச்சிருக்கேன். காய்ஸ் எதுவுமே நான் மிஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு இடத்துல ஒருத்தருக்கு இறங்கி கொடுத்தா அது மட்டும் எடுத்துக்க மாட்டேன். கும்பலா லாஸ்டா 2 பேர் கூட இறங்கி கொடுத்தோம் டக்குன்னு 2 பேருக்கு. அதனால டக்கு கேட்ச் பண்ணோம். அந்த 2 பேர் வந்து அங்க ஒருத்தர் கொஞ்ச தூரம் தள்ளி ஒருத்தர் உட்காந்துனாங்க. ஸோ அதனால தான் அந்த இதுவும் கேட்ச் பண்ணல. யாரும் கோச்சுக்காதீங்க. ஆனா ஃபுல்லாவே கொடுத்து முடிச்சாச்சு. நாங்க சொன்ன மாதிரி ஆமா எங்களுக்கும் ஐயப்பன் வந்து அன்னதானம் கொடுத்தாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் இன்னும் கொடுக்கல. வீட்டில் போய் தான் சாப்பிடணும். நாங்கள் சமைச்சு விரதம் பண்ணணும். இன்னும் சாப்பிடல. நாங்கள் யாருமே இன்னும் சாப்பிடல. அம்மாவும் சாப்பிடல. எல்லாருமே இனிமே தான் சாப்பிடணும் வீட்டுக்கு. ஆக்சுவலி மணி என்ன காட்டு மணி 2:58. ஒரு வாட்டி காட்டுங்க அப்படி டிஸ்பிளேல 2:58 ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் நல்லபடியாக ஹாப்பியாக போணுச்சு. எங்களை நம்பி நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் சாட் கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. அம்மா இடையில பேசியிருப்பாங்க. அது எல்லாமே என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அது நிறைய கேட்ச் பண்ணோம். ஆனால் ரெக்கார்டு ஆகலை சரியா. ஒரு மாதிரி கொர்றன்னு கேட்குது. இதனால சவுண்ட்னால கேட்காது. அதெல்லாம் மியூட் போட்டிருப்போம். ஸோ ஏன்னா வண்டி சவுண்ட்னால அம்மா பேசுறது கேட்டிருக்காது. அதனால யாரும் அதை வந்து என்ன அப்படின்னு கேட்காதீங்க. அம்மா பேசுறது எல்லாமே
வேண்டுதல் சொன்னீங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட ஒரு சிலது முக்கியமான வேண்டுதலை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம். அம்மாட்ட சொன்னோம், இதுக்காக அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லி கொடுத்தோம். ஸோ அதனால நீங்க அதை எதுவுமே கோச்சுக்காதீங்க. என்னடா வாய்ஸ் வரல, நீங்க வந்து மியூசிக் போட்டீங்க அப்படின்னு கோச்சுக்காதீங்க. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க அப்படியே போடுங்க, நான் வீட்டில் போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சுடுறேன், நீங்க அப்படி மேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க. நாங்கள் அம்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு நாங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஏன்னா என்ன பேசினாங்களோ அதை பண்ணணும் தம்பி, இல்லைனா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பண்ண இந்த விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாங்கள் லைவ் வருவோம். இன்னிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் சூப்பர் சாட், 4ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் வர்ற சூப்பர் சாட் எடுத்து மலைக்கு போகும்போது என்னால் முடிஞ்சது நான் சாமிங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சால் அதையும் செய்யுங்க, உங்களோட விருப்பம். ஓகேவா? இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சரி, இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சதாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு சிங்கிள் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இருந்து இப்ப டாடா பை பை சொல்றதுனா உங்க மதன் திவ்யா and அருண் 420. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம்.